அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்ததுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பேசிக்கா அமெரிக்கா தன்னை விட ஒரு சின்ன நாட்டு கூட சண்டை போட போகுது அப்படின்னா கண்டிப்பா தன் கூட்டாளியான பிரிட்டன் பிரான்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு அந்த குட்டி நாடு மேல தன் பவரை காமிச்சு தும்சம் பண்ணிரும். அதே மாதிரி இந்தியா மேல ஒரு போர் அப்படின்னாலும் கண்டிப்பா அமெரிக்கா தாக்குறதுக்காக வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் 1971 இந்தியா பாகிஸ்தான் போறப்போ அமெரிக்கா இந்தியா மேல தாக்குதல் நடத்த வந்தது. ஆனா நம்ம ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1971க்கு அப்புறம் அமெரிக்காவுடைய சீண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் அமெரிக்கா இந்தியா நட்பு நாடாவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு மாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? 1971ல இந்தியாக்கு ரஷ்யா உதவி செஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா பகிரங்கமான ஒரு அறிவிப்பு வெளியிடுது. இந்தியா ரஷ்யா நட்பு ஸ்ட்ராங் ஆனது இந்திரா காந்தி பீரியட்ல தான். அதே டைம்ல தான் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியாவாகிய எங்களுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுள்ளது. அதாவது ரஷ்யாக்கு எந்தவித பிரச்சனை அப்படினாலும் இந்தியா போய் கூட நிக்கும். அதே மாதிரி இந்தியாக்கு எந்தவித பிரச்சனை அப்படினாலும் ரஷ்யா கூட வந்து நிக்கும் அப்படின்னு இந்திரா காந்தி சொன்ன உடனே இதை கேட்ட அமெரிக்கா மட்டும் இல்லாம உலக நாடுகளை மிரண்டு போயிருக்கு.